நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மக்காவினுடைய 13 ஆண்டு கால வாழ்வு, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் 5 தோழர்கள் உண்டு. அம்மார், சுஹைப், மிக்தாத், பிலால் போன்ற 5 தோழர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வீதியிலே நடந்து கொண்டிருக்கும் போது அம்மார் அவர்களை குறைஷிகள் எல்லாம் வட்டமிட்டு கொண்டு வீதியிலே கிடைத்து அடித்து கொண்டிருக்கிறார்கள். சொல்லனா துன்பம். தலையிலே காலை வைத்து மிதிக்கிறார்கள், உடம்பிலே பாறாங்களை தூக்கி வைக்கிறார்கள், இரத்தம் பேரிட்டு எழுகிற அளவுக்கு சாட்டையால் அடிக்கிறார்கள். என்ன காரணம்? அம்மார் அடிமை மட்டுமல்ல, அம்மாருடைய தாயும் தந்தையும் அடிமை. கேட்பதற்கு யார் இருக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த கொடுமையை பார்த்து கொண்டே போய் தூரமாக போய் நின்று கொண்டு, அம்மாருடைய குடும்பம் இந்த உலகத்தில் உயிர் வாழ வேண்டும், அம்மாருடைய குடும்பம் சொர்க்கத்திற்காக வேண்டி பிறந்த குடும்பம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொல்லைகள் அதிகமாகி துன்பங்கள் அதிகமாகி ஒரு நாள் அம்மாரை கொலை செய்துவிட வேண்டும் என்று மக்கள் எல்லாம் திட்டம் தீட்டினார்கள். திட்டம் தீட்டி ஒரு தண்ணீர் தொட்டிக்கு அருகிலே கொண்டு வந்து நிறுத்தி தலையை பிடித்து தண்ணீருக்குள் முக்கி எடுத்தார்கள். மூழ்கடித்து மூச்சு திணறி இறக்கிற அளவுக்கு தண்ணீர் தொட்டியில் தலையை பிடித்து அமர்த்தி விட்டார்கள். மூச்சு திணறி வெளியேறினார் அம்மார். குறைஷிகள் கேட்டார்கள், லாத்து ஊசாவை வணங்குகிறேன் என்று சொல், முகம்மதை பின்பற்றுகிற காரணத்தினால் தான் எனக்கு இப்படிப்பட்ட வேதனைகளும் துன்பங்களும் ஏற்பட்டது என்று சொல், இல்லாவிட்டால் இதே இடத்தில் உன்னை கொன்று விடுவேன் என்று சொல்ல அம்மார் அவர்கள் யோசித்து பார்க்கிறார். உடம்பில் உயிர் இருந்தால் தான் இந்த குறைஷிகளுக்கு மத்தியில் ஏகத்துவத்தை நிலைநாட்ட முடியும் என்பதை உணர்ந்து, உடம்பில் உயிர் இருந்தால் தான் மரணிக்கின்ற வரை இந்த ஏகத்துவத்தை நம்மை சுற்றி இருக்கிற மக்களிடத்தில் எடுத்துச் சொல்ல முடியும் என்பதை புரிந்து நாவால் பேசுகிறார். முகம்மதால் தான் எனக்கு இப்படிப்பட்ட துன்பங்கள் ஏற்பட்டு விட்டது என்று சொல்லுகிறார். அடிமையின் மகனே ஓடு என்று சொல்லி துரத்தி அடிக்கிறார்கள். இரத்தம் சொட்ட வீட்டுக்கு செல்லாத அம்மார் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே போய் நடந்த சம்பவத்தை சொன்னார்கள். யா ரசூலல்லாஹ், எனது உயிரை பாதுகாக்க கொடுமைகள் தாங்க முடியாமல் இந்த குறைஷிகள் என்னை காட்டிய துன்பங்கள், எனக்கு செய்த கொடுமைகள் கொஞ்ச நெஞ்சமல்ல யா ரசூலல்லாஹ். இப்பொழுது என்ன செய்தார்கள் என்றால், தண்ணீர் தொட்டிக்குள் என்னை மூழ்கடித்து என்னை இறக்கச் செய்ய பாவிகள் என்னை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். என்னுடைய நாவின் மூலம் அல்லாஹ்வுடைய ரசூலே, உங்களை பின்பற்றிய காரணத்தினால் தான் எனக்கு இப்படிப்பட்ட வேதனை என்று நான் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டேன் என்று சொன்னவுடன் அல்லாஹ் அப்பொழுதே ஒரு ஆயத்தை இறக்குகிறான். 16வது அத்தியாயம். எதை இறக்குகிறான் அல்லாஹ்? உள்ளமெல்லாம் ஈமானால் நிரம்பி வழிந்து நாவின் மூலம் யாராவது நிராகரிப்பு வார்த்தையை சொன்னால் நிச்சயம் அல்லாஹ் அதற்காக வேண்டி குற்றம் பிடிக்க மாட்டான் என்ற ஒரு வசனத்தை அல்லாஹ் அம்மார் அவர்களுக்காக வேண்டி இறக்கினான். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அம்மாரே, என்னை திட்டியாவது உங்களுடைய குடும்பம் இந்த பூமியில் உயிர் வாழ வேண்டும் என்றார்கள். என்ன காரணம்? இந்த மக்களுக்கெல்லாம் ஏன் அப்படிப்பட்ட ஒரு அசாத்திரியமான தைரியம்? என்னதான் அடித்தாலும் துன்புறுத்தினாலும் அடிவுதைகளுக்கு ஆளானாலும் சரி, இணை வைத்தலை ஒரு காலம் அனுமதிக்க முடியாது. இது அல்லாஹ்வுடைய பூமி. அவனுடைய பூமியில் வாழ்ந்து கொண்டு அவனுடைய நியமத்துகளை, அருள்கொடைகளை அனுபவித்துக் கொண்டு அவனுக்கு இணைகளை ஏற்படுத்துவதை எப்படி அனுமதிக்க முடியும் என்று சொல்லனா துன்பங்களுக்கு ஆளானார்கள் அந்த தோழர்கள். அந்த தியாகம் எல்லாம் அவர்களுக்கு செய்வதற்கு என்ன காரணம்? ஆரம்பத்தில் நான் சொன்னேனே, இரத்தம் சிந்தினார்கள், நாடு கடத்தப்பட்டார்கள், பொருளாதாரத்தை இழந்தார்கள், பட்டினி கிடத்தி பார்த்தார்கள், எல்லா கொடுமைகளுக்கும் ஆளாக்கப்பட்டார்கள். ரோமாபுரி சக்கரவர்த்தி மன்னன் முதல் கொண்டு எல்லோரும் கதிகலங்கி போனார்கள். முகம்மதால் உருவாக்கிய மக்களுடைய ஈமானை எந்த வகையிலும் ஆட்டி பார்க்க முடியாது. முகம்மது அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்று நாடு கடந்து கடல் கடந்து இருக்கிற ரோமாபுரி சக்கரவர்த்தி மன்னருடைய உள்ளத்திலெல்லாம் இனம் தெரியாத ஒரு மரியாதை கடந்த ஒரு பயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்டாக்கி வைத்திருந்தான். நான் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல ஏகத்துவத்திற்காக வேண்டி இந்த மக்கள், ஒரு சமுதாயம் எவ்வளவு பாடுபட்டது தெரியுமா? இன்றைக்கெல்லாம் நீங்களும் நானும் யாராக இருந்தாலும் இஸ்லாத்தை தழுவுவதாக இருந்தால் ஒரு ஷஹாதத்து கலிமா சொன்னால் போதும். அன்றைக்கெல்லாம் அதுவல்ல நிலைமை. யாரெல்லாம் முஸ்லிம்கள் என்று பார்த்து கொன்ற காலம், யாரெல்லாம் முஸ்லிம்கள் என்று பார்த்து கொடுமை செய்த காலம். கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே ஒரு நாள் ஓடி வரும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் காபாவிலே தோளில் சாய்ந்து தனது மேலாடையை தலையிலே போட்டுக்கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூல் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். ஓடி வந்து கப்பாப் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியிலே நம்மால் பார்க்க முடிகின்றது. அல்லாஹ்வுடைய ரசூலே, கொடுமை அதிகரித்து கொண்டே போகிறது. அந்த கொடுமைகள் குறைய நீங்கள் துஆ செய்யக்கூடாதா யா ரசூலல்லாஹ்? என்னுடைய முதுகை பாருங்கள் என்று சொல்லி மேலாடையை கலட்டி காண்பிக்கிறார். இந்த பாவிகள் தீயில் போட்டு எரித்து முதுகையை கரித்து வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த முதுகை பார்த்துவிட்டு சொன்னார்கள்,
கப்பாவே, உங்களுக்கெல்லாம் இன்னும் கொடுமையே ஆரம்பமாகவில்லை என்றார். கப்பா அதிர்ந்து போனார். ஆமாம், முற்சென்ற சமுதாயத்தில், எனக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தில் ஏகத்துவத்தை நிலைநாட்டி, தௌஹீதை நிலைநாட்டி, ஏகத்துவத்தை பின்பற்றி உலகத்தில் வாழ்வதற்காக வேண்டி வாழ்ந்தார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக வேண்டி ரம்பத்தால் அறுத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இரும்பு சீப்புக்களால் தோள்களெல்லாம் பீத்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த துன்பங்களும் சோதனைகளும் வராமல் நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியாது என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், என்றைக்கும் இஸ்லாத்தை, அல்லாஹுவை, ஏகத்துவத்தை, இணை வைத்தலுக்கு எதிராக நடத்தப்படுகிற போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் பிரச்சாரங்களையும் ஒரு காலம் நாம் இரண்டாம் தரம் பட்சமான பணியாக நாம் பார்த்துவிடக்கூடாது. நீங்களும் நானும் ஒரு உறுதி எடுக்க வேண்டும். இந்த உலகத்திலிருந்து உங்களுடைய கண்ணும் என்னுடைய கண்ணும் மூடுவதற்கு முன்னால் ஒரு மனிதனையாவது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு கொண்டு வந்துதான் நீங்களும் நானும் மரணிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 7373வது செய்தியாக பாருங்கள். ஏன் அந்த குடும்பமாக அந்த மக்கள் எரிகிற நெருப்பில் நாம் தூக்கி வீசப்பட்டாலும் சரி, அல்லாஹ்வுக்கு ஒரு காலம் இணை வைத்தல் கூடாது என்கிற முடிவுக்கு ஏன் அந்த மக்கள் போனார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு நாள் முஆத் பின் ஜபல் அவர்களை அழைத்து சொன்னார்கள், முஆதே, அல்லாஹ்வுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையும் உரிமையும் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுமே அறிவீர்கள். உண்டு, நமக்கு ஒரு கடமையும் உரிமையும் உண்டு. என்ன கடமை? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் வணக்க வழிபாடு செலுத்த வேண்டும். அல்லாஹ்வுக்கு இணை துணைகளை ஏற்படுத்தாமல் வாழ வேண்டியது நம்முடைய கடமை, உரிமை என்றார்கள். அல்லாஹ்வுக்கு நம்மீது கொஞ்சம் கடமையும் உரிமையும் உண்டு. அது என்னவென்று உமக்கு தெரியுமா? தெரியாது யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் உலகத்தில் வாழ்கிற மக்களை மறுமை நாளில் நரகத்தில் காப்பாற்ற வேண்டியது அல்லாஹ்வுடைய கடமையும் உரிமையும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.